கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 7. மனைவி தன்னை பார்த்து சிரிப்பதை பார்த்து சிறிது கடுப்பானார் அண்ணாமலை. அது அப்படி இல்லை பார்வதி, இந்த படத்தை எல்லாம் ஆதித்யாவுக்கு ஏற்கனவே பார்த்து பழக்கம், எனக்கு அப்படி இல்லை, அதனால தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் என்று ஒரு காரணத்தை கண்டுபிடித்து கூறினார். அப்போது நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஃபோட்டோ இருந்தால் கண்டுபிடித்து விடுவீங்க, அப்படித்தானே அப்பா என்று ஒரு யோசனையுடன் கேட்டான் மாதவன். கண்டிப்பா என்று உறுதியாக கூறினார் அண்ணாமலை. சரிப்பா, உங்கள் மெமரி பவரை நீங்கள் எல்லோருக்கும் ப்ரூவ் பண்ணுங்க என்று வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த புகைப்படத்தை காட்டினான் மாதவன். அவர் அதனை வாங்கி பார்த்து, இது நாங்கள் காலேஜ் படிக்கும் போது எடுத்தது என்று கூறினார். அது எங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும், அதுதான் அங்கே எழுதியிருக்கே, இதுக்குள்ளே இருக்கிற எல்லாரோட பெயரையும் சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகம் இருந்தால் அவர்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லணும் என்று கேட்டான் மாதவன். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு என்று தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு அந்த புகைப்படத்தை வாங்கினார் அண்ணாமலை. இவன் பேரு கபாலி, நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கும்போது எங்கள் தெருவில் இருந்தான். இவள் கயல்விழி, பெயருக்கேற்ற மாதிரி கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், பாரேன் எப்படி மை வச்சிருக்கா என்று அந்த கருப்பு வெள்ளை படத்தை காண்பித்து கூறினார். அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும் என்று அந்த நல்லாவில் அழுத்தம் கொடுத்து கூறினார் பார்வதி. சரி சரி, அதை விடு, இது மாலதி, இது சௌமியா என்று அந்த புகைப்படத்தில் இருந்த அனைத்து பெண்களின் பெயரையும் கூறினார். பிறகு இவன் பேரு என்று யோசித்தார். பார்வதி, பொண்ணுங்க பேர் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, பையன் பேரு மறந்து போச்சு என்று பார்வதி அவரை பார்த்து முறைத்தபடி கூற, என்னடா இது வம்பா போச்சு என்று மாதவனை பார்த்து கேட்டார் அண்ணாமலை. இவர்களை கவனித்து கொண்டிருந்த ஆறுமுகமும் மலரும் ஆர்வமாக வந்து அமர்ந்தனர். என்ன மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க என்று மாமனாருக்கு ஆதரவாக பேசினாள் மலர். இது இது ஞாபகம் வந்துடுச்சு, மோகன், அப்புறம் ராமன் என்று பெயர்களை கூறி அவர்களை பற்றி 2 வாக்கியங்கள் கூறினார். வெகு நேரமாக தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெயர் வராததில் ஏமாற்றமாக உணர்ந்தான் மாதவன். எனினும் இன்னும் 2 பேர் இருக்காங்க என்று மனதை தேர்ச்சி கொண்டான். அப்போது அண்ணாமலை, இவன் பேரு என்று பலமாக யோசித்துவிட்டு வேலன் என்றார். அப்பா சூப்பர், இன்னும் ஒரே ஒரு பையன்தான் இருக்கு என்று ஆர்வமாக கேட்டான் ஆறுமுகம். இவன் பெயர் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் பெயர் சிதம்பரம் என்று கூறவும் மாதவனின் முகம் பளிச்சிட்டது. என்னப்பா சொல்றீங்க, உங்களுக்கு இவரை நல்லா தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டான் மாதவன். தெரியுமே, இவன் என்னோட நெருங்கிய நண்பன். என்னது, நெருங்கிய நண்பனா என்று ஆச்சரியமாக கேட்டார் பார்வதி. உங்க நண்பர்கள் எல்லோரையும் எனக்கு தெரியுமே, ஆனால் இவரை நான் பார்த்ததே கிடையாதே என்றார் பார்வதி. எப்படி பார்வதி பார்த்திருப்ப, இவனும் நானும் காலேஜில் ஒன்றாக படித்தோம். அப்புறம் இவன் இதே காலேஜில் வேற கிளாஸ் படித்த வள்ளின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் அந்த பொண்ணு வீட்லேயும் சேர்த்து கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் என் அப்பா சொத்து பிரிஞ்சு வந்த பணத்தை வைத்து விவசாய நிலம், அப்புறம் நம்ம அண்ணாமலை ஸ்டோர்ஸ் இருக்கிற இடத்தையும் நல்ல விலையில் வந்ததால் வாங்கினார். நாங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் வீடு வாங்கி இங்கேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் அவனை பார்க்கல, அவன் சென்னையில் இருப்பதா கேள்விப்பட்டேன், ஆனால் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க அப்பா அம்மா அவனை சேர்த்து கொண்டு இருக்கலாம் என்று ஆதங்கப்பட்டார் அவர். சரி, அதை விடுங்க, இப்போது நீங்கள் எல்லோரும் என்னோட ஞாபக சக்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று குடும்பத்தினரை பார்த்து கேட்டார் அண்ணாமலை. கலக்கிட்டீங்க என்று ஒரே வார்த்தையில் வெளிப்படையாக புகழ்ந்தாள் மலர். ஆமாப்பா சூப்பர் என்றான் ஆறுமுகம். என் தர்ம பத்தினி, என்ன சொல்கிறீங்க என்று பார்வதியை வம்புக்கு இழுத்தார். சரி சரி, ஒத்துக்கிறேன் என்றார் பார்வதி. மாதவன் எதுவும் பேசாமல் யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அப்புறம் நாளை கழித்து உங்கள் நண்பர் சேதுராமன் மகன் கல்யாணம் இருக்கு என்று ஞாபகப்படுத்தினார் பார்வதி. ஆமாம் பார்வதி, நான் மறந்தே போயிட்டேன் பாரு, சென்னையில் தானே கல்யாணம். ஆமாம் என்றார் பார்வதி. இந்த ஒரு விஷயம் போதுமே, இதை வச்சு நாம் நினைச்சதை முடிச்சிடலாம் என்று கணக்கு போட்டான் மாதவன். அப்பா, நாளைக்கு சாயந்தரம் நாம் 2 பேரும் கிளம்பி போகலாம். ஹோட்டலில் தங்கி அடுத்த நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு சுதாவை கூட்டிக்கிட்டு
வந்துடலாம் சரியா என்று கேட்டான் மாதவன். சரி, அப்படியே பண்ணலாம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் அண்ணாமலை. மாதவனுக்கு தான் போட்ட திட்டத்தில் முதல் அடி எடுத்து வைக்க போகும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் உறங்கினான். மதுமிதாவின் கைபேசி ஒலித்தது. எடுத்த மதுமிதா கீதா தான் கூப்பிடுகிறாள் என்று புரிந்து கொண்டு சொல்லுடி என்றாள் மதுமிதா. மது, நாளைக்கு காலையில் அண்ணா டவர் பார்க் போகலாம், வரியா? என்னடி திடீர்னு? சும்மாதான் மது, தினமும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வாக்கிங் போய் போர் அடிக்குது, அதான். எனக்கும் பக்கத்தில் இருக்கிற பார்க் கொஞ்சம் போர் தான் அடிக்கிறது. நாம் அண்ணா டவர் பார்க்கே போகலாம். வாக்கிங் செல்வதற்கு டிஷர்ட் பேண்ட் அணிந்து தயாராக வெளியே வந்தாள் கீதா. கார் வரும் சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அங்கு மதுமிதா தான் காரில் வந்து கொண்டிருந்தாள். கீதாவின் வீட்டுக்கு முன்பு காரை நிறுத்தி காரிலிருந்து இறங்கினாள். கரெக்டாக சொன்ன மாதிரி டைமுக்கு வந்துட்டியே, சூப்பர் டி. மதுமிதா கீதா வீட்டின் முன்பு இருந்து பிள்ளையார் சிலையை பார்த்தாள். அந்த சிலையை பார்த்ததும் மதுமிதாவுக்கு அதை வாங்கிய இடம் ஞாபகம் வந்தது. அன்று நடந்ததை நினைத்து பார்த்தாள். கீதா, இந்த பிள்ளையார் சிலையை பாரேன், எவ்வளவு அழகா இருக்கு என்று அந்த திருவிழாவில் வெவ்வேறு தெய்வங்களின் சிலையை விற்று கொண்டிருந்த கடையை காண்பித்தாள் மதுமிதா. அந்த கடையில் பிள்ளையார் சிலை, இயேசுநாதர் சிலை, வேளாங்கண்ணி மாதாவின் சிலை, முருகர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சிலை, கிருஷ்ணர் ராதையுடன் இருக்கும் சிலை, பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி உடன் இருக்கும் சிலை, மேலும் பற்பல சிலைகள் அழகாக இருந்தன. உங்க அம்மா பிள்ளையார் சிலை வேணும்னு சொன்னாங்கன்னு சொன்னியே, வாடி அதை போய் வாங்கிட்டு போகலாம் என்றாள் மதுமிதா. வேண்டாம்டி, இங்க சூழ்நிலை நல்லாவே இல்லை, நாம போயிடலாம் வா என்று தோழியை அழைத்தாலும் அவளது கண் அந்த பிள்ளையார் சிலையின் மீதே இருந்தது. அந்த சிலை அவ்வளவு அழகாக இருந்தது. அதனை அழகாக வடிவமைத்து இருந்தனர். இந்த சிலையை வாங்க நமக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, வாடி 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு போயிடலாம். இந்த திருவிழாவில் நாம மட்டும் இல்லையே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் தைரியமாக தானே இருக்காங்க, நமக்கு என்ன பயம், வாடி என்று மதுமிதா தைரியம் கூற கீதா ஓரளவு பயம் தெளிந்து சரி வா போலாம் என்று கூறி இருவரும் அந்த கடைக்கு சென்றனர். அருகில் சென்று பார்த்து இருவரும் அந்த சிலையின் அழகை ரசித்தனர். அங்கு இருந்த பிள்ளையார் சிலைகளில் ஒன்றை இருவரும் தேர்ந்தெடுத்தனர். இந்த பிள்ளையார் சிலையை பாரடி, எலியுடன் ரொம்ப அழகா இருக்கு என்று மதுமிதா காண்பிக்க, ஆமாம் மது, முகம் ரொம்ப அழகா தெளிவா இருக்கு என்று கீதாவும் ஒத்துக்கொள்ள இருவரும் அதனை பேரம் பேசாமல் கடைக்காரர் பெண்மணி சொன்ன விலைக்கு வாங்கினர். அவர் அந்த சிலையை செய்தித்தாள்களை சுற்றி ஒரு பையில் போட்டு கொடுத்தார். மது, இப்போ இந்த சிலையை எப்படி பத்திரமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறது? நம்ம கிட்ட எந்த பையும் இல்லை, என்னடி பண்றது என்று யோசனையாக கேட்டாள் கீதா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இருடி, நம்ம கிட்ட இல்லைன்னா என்ன, நம்ம கூட வந்த அவந்திகா கிட்ட பெரிய பேக் இருக்கு, இரு அவளை கூப்பிடுறேன் என்று கூறிய மதுமிதா அவந்திகா என்று குரல் கொடுத்தாள். அவந்திகா என்னடி என்று கேட்டபடி அங்கு வந்தாள். இந்த பிள்ளையார் சிலையை உன்னோட பேக்கில் வச்சுக்கோ, என்கிட்ட பேக் இல்லை அவந்திகா. சரி மது, கொடு என்று வாங்கி அவளது பெரிய பையில் வைத்து கொண்டாள் அவந்திகா. சரி வாங்க, நாம் மற்றவங்களையும் கூட்டிக்கிட்டு இங்கே இருந்து போயிடலாம் என்றாள் கீதா. நான் இன்னும் நிறைய கடை பார்க்க வேண்டியிருக்கு என்றாள் அவந்திகா. ஆமாம் கீதா, எனக்கும் இங்கே இருந்து வர்றதுக்கு மனசே இல்லை, அந்த பக்கம் இன்னும் நிறைய கடை இருக்கு, அதையும் பார்த்துட்டு போகலாம் என்றாள் மதுமிதா ஆர்வமாக. சொன்னா கேட்க மாட்டீங்க, இங்கே ஏதேதோ சத்தம் கேட்குது, வாங்க போகலாம் என்றாள் கீதா. அப்போது விசில் சத்தம் கேட்டது. கீதா, போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், விசில் சத்தம் கேட்குது பாரு, இனிமேல் நமக்கு பயமில்லை என்றாள் மதுமிதா. ஆமாண்டி, இந்த பக்கம்தான் சத்தம் வந்தது என்று கையை காட்டி கூறினாள் அவந்திகா. வாங்கடி போய் பார்க்கலாம் என்று கூப்பிட்டாள் அவந்திகா. வேண்டாம் மது, இது நமக்கு தெரியாத இடம், போயிடலாம் வாங்க என்று மறுத்தாள் கீதா. அவந்திகா, அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, நமக்கு என்ன பயம், வாங்க போகலாம் என்று கூற மற்ற இருவரும் அவளுடன் தயங்கியபடியே அங்கு சென்றனர். அங்கு ஒரு கூட்டம் சேர்ந்திருந்தது. கூட்டத்துக்கு நடுவில் 8 ஆண்கள் அடித்து கொண்டிருந்தனர். என்னடி போலீஸ் வந்துடுச்சுன்னு சொன்ன, இப்போ இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டாள் கீதா. எனக்கும் அதுதான் புரியல, விசில் சத்தம் கேட்டுச்சு தானே என்று ஞாபகப்படுத்தினாள் மதுமிதா. அப்போது அவந்திகா, நான் ஃபைட் எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கிறேன், வாங்கடி வாங்கடி, சண்டையை நேராக பார்க்கலாம் என்று அழைத்தாள்.
வேண்டாம் என்று கீதா கூறுவதை பொருட்படுத்தாமல் அவந்திகா பிடித்து இழுக்க மற்ற இருவரும் மனமில்லாமல் அவளை பின்தொடர்ந்தனர். மூவரும் கூட்டத்துக்குள் நுழைந்து அருகில் சென்றனர். இப்போது அந்த ஆண்கள் ஓரளவுக்கு தெரிந்தனர். அப்போது கீதா, மது, அங்க பாரேன், ஒருத்தன் கத்தி விற்கிற கடையில இருந்து ஒரு கத்தியை யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறான் என்று பயத்துடன் கூறினாள். என்னடி சொல்ற, எவன் என்று கேட்டபடி எட்டி பார்த்தாள் மதுமிதா. முகம் தெரியல, ஆனால் ப்ளூ கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தான் என்றாள் கீதா. மதுமிதா அந்த ஆண்களின் யார் நீல நிற சட்டை அணிந்து இருக்கிறார்கள் என்று பார்த்தாள். அதில் 2 பேர் நீல நிற சட்டை அணிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களது முகம் தெளிவாக தெரியவில்லை. இவளுக்கு முதுகு காட்டி ஒருவன் நின்று கொண்டிருக்க அவனது சட்டையை பிடித்து அடித்து கொண்டிருந்தான் இன்னொருவன். இருவருமே நீல நிற சட்டை அணிந்திருந்தார்கள். இருவரின் முகத்தையும் அவளால் பார்க்க முடியவில்லை. இவளுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்ததால் ஒருவனின் முகம் அவளுக்கு தெரியவில்லை. இன்னொருவனின் முகத்தை இவன் பின்னந்தலை மறைத்து கொண்டிருந்ததால் அவனது முகமும் அவளுக்கு தெரியவில்லை. அங்கு சண்டை போட்டு கொண்டிருந்த ஆண்களில் 3 முகங்கள் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அப்போது கீதா, மது, அவந்திகா வரலனா பரவாயில்லை, வா நாம போகலாம் என்று அவளது கையை பிடித்து இழுத்தாள். கீதா, ஒரு நிமிஷம், நான் நினைக்கிறேன் நேத்து பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணது இவனாதான் இருக்கணும். இல்லனா மற்றவர்கள் எல்லோரும் வெறும் கையால் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் கத்தியை எடுக்கணும் என்று கேட்டாள் மதுமிதா. இரு, நான் கத்தி எடுத்தவனை மட்டும் பார்த்துட்டு வரேன் என்று 2-3 அடி முன்னே வைத்து அவனை பார்ப்பதற்காக முன் வந்தாள் மதுமிதா. அதே கணம் ஒரு கத்தி அவளை நோக்கி வரவும் அந்த கணம் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றாள். அடுத்த கணம் அந்த கத்தி அவள் நெற்றியை கிழித்திருந்தது. என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளும் முன்பே அவள் நெற்றியில் கத்தி பட்டு ரத்தம் வழிந்தது. தன்னை நோக்கி வந்த கத்தியையும் தன் நெற்றியில் இருந்து வழிந்த இரத்தத்தையும் பார்த்த மதுமிதா அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள். அதற்கு பிறகு அவள் கண் விழித்த போது மருத்துவமனை படுக்கையில் இருந்தாள். அவள் நெற்றியில் கட்டு போட்டு இருந்தது. பக்கத்தில் கீதா பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். கீதா என்று அவளை பார்த்து லேசாக முனகினாள் மதுமிதா. மது, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதே, நாம பத்திரமா இருக்கிறோம், நீ கண்ணை மூடி தூங்கு என்று கூறவும் மதுமிதா மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்தாள். அதற்கு பிறகு அவள் எழுந்தபொழுது அவளின் பெற்றோர்கள் மற்றும் மதுசூதன் அங்கே இருந்தனர். மதுமிதா தந்தையை பார்த்து அப்பா என்று அழைத்தாள். சிதம்பரம் அவரிடம், மது, நீ ரிலாக்ஸ்டா இரு, நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் இல்லையா, நீ பயப்படாதே என்று கூறினார். அத்தியாயம் 8. வள்ளி பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. அவள் கண் திறந்து பார்த்து அவளிடம் வந்து அவளது கையை பிடித்து கொண்டார். மதுசூதன் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருந்தான். சரி, நீ தூங்கு மது என்று கூறினான். அப்பொழுது மருத்துவர் உள்ளே வந்தார். அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், அதிர்ச்சியில மயங்கி இருக்காங்க, நெற்றியில் வெட்டுப்பட்டிருக்கு, ஸ்டிச்சஸ் போட்டு பெயின் கில்லர் கொடுத்துருக்கிறோம், அரை மயக்கத்தில் இருப்பாங்க, இன்னைக்கு நைட் நல்லா தூங்கினா நாளைக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஷீ இஸ் ஆல் ரைட், பயந்து போய் இருக்காங்க, தைரியம் சொல்லுங்க என்று பெற்றோர்களிடம் கூறிவிட்டு சென்றார் மருத்துவர். அப்போது அங்கு வந்த நர்ஸ், என்னம்மா, உன் கழுத்தில் போட்டு இருந்த நெக்லஸை காணோம், கழட்டி பத்திரமா வைத்து விட்டீர்களா என்று கேட்டாள். அப்போதுதான் மதுமிதா தன் கழுத்தை தொட்டு பார்த்தாள். அங்கு அந்த நெக்லஸ் இல்லாததை உணர்ந்தாள். மதுமிதா கீதா மற்றும் பெற்றோர்களை பார்த்தாள். அவளது பார்வையின் அர்த்தம் புரிந்த பெற்றோர்கள், நாங்கள் யாரும் கழட்டவில்லையே என்று பெற்றோர்கள் கூறவும் கீதாவும் அதையே கூறினாள். அப்படியா, என்னம்மா சொல்கிறீங்க, காஸ்ட்லி நெக்லஸ் மாதிரி இருந்ததே, ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேனே என்றார் நர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்க என்று கேட்டாள் கீதா. இப்போதான்மா, இந்த பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணினான் இல்லை, அப்போ பார்த்தேன் என்றார் நர்ஸ். இதை கேட்ட மதுமிதா புரியாமல் கீதாவை பார்த்தாள். சிதம்பரம், யார் அது என்று கீதாவை கேட்டார். அவன் கிட்ட கேட்டு பாருங்க என்றார் நர்ஸ். அவன் எங்கே என்று கேட்டான் மதுசூதன். அவன் அட்மிட் பண்ண ஹெல்ப் பண்ணினான், அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அவன் இங்கே தான் இருந்தான், நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு மருந்து வாங்கிட்டு வருவதற்குள் அவன் எங்கேயோ போய்விட்டான் என்று கீதா கூறவும் நர்ஸ், அப்படியா, அப்போ அவன் உங்களுக்கு
தெரிந்தவன் கிடையாதா என்று யோசித்தார். இல்லை, தெரியாது என்றாள் கீதா. அப்போ அவன்தான் இந்த நெக்லஸை திருடி இருக்கணும். வேற யாரும் இந்த ரூமுக்கு வரவே இல்லை. நானும் டாக்டரும் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள், இவங்க அப்பா அம்மா அண்ணன் வந்தீர்கள். நகையையும் காணோம், அவனையும் காணோம். அப்போ அவன்தான் எடுத்துட்டு ஓடி இருக்கணும் என்று அனுமானித்தார் நர்ஸ். இதனை கேட்டுக்கொண்டிருந்த மதுமிதாவும் அப்படியே நினைத்தாள். ஆனால் கீதாவால் அவர் கூறுவதை நம்ப முடியவில்லை. இல்லை, அவனை பார்த்தால் அப்படி எனக்கு தோணலை என்று ஏதோ கூற ஆரம்பித்த அவளை மதுமிதா தடுத்தாள். அவனை தவிர வேற யாரும் இங்கே வராத போது அவன்தானே எடுத்திருக்க முடியும். யார் அவன் என்று விசாரித்தாள். அங்கே சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் இல்லையா, அந்த கூட்டத்திலிருந்து ஓடி வந்தான். ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தான். ஓ அப்படியா? கத்தியால் என் நெற்றியை கிழித்து விட்டு குற்ற உணர்ச்சியால் என்னை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கானா? அப்போதானே நாம் அவன் மேலே இறக்கப்பட்டு போலீஸ் கேஸ் கொடுக்காமல் இருப்போம். அதனால் பண்ணியிருப்பான். ஆனாலும் நான் அவன் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்க தான் போகிறேன் என்று சொன்னவள் சொன்னபடியே செய்தாள். அதற்கு பிறகு அவளது காயம் சரியாக 1 மாதம் ஆனது. அதனால் அவளால் சொன்ன நேரத்திற்கு பணத்தை கொடுத்து சாவியை வாங்கி கடையை திறக்க முடியவில்லை. மது என்று குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு வந்தாள். மதுமிதா கை தனிச்சையாக அவள் நெற்றியில் இருந்த தழும்பினை தடவி கொண்டிருந்தது. என்ன மது, அன்னைக்கு திருவிழாவில் நான் பார்த்த அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தவனை தானே நினைச்சிட்டு இருக்க என்று தயங்கி தயங்கி கேட்டாள் கீதா. ஆமாம் கீதா, இந்த பிள்ளையாரை பார்த்ததும் எனக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வந்துடுச்சு. தணிகாச்சலத்தின் பெண்ணை நீ பார்த்திருக்கிறா இல்லையா என்று கேட்டார் பார்வதி. என்னம்மா, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டான் மாதவன். ஆமாண்டா, ஜோசியர் தான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதான் நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைத்திருந்தேன். அவங்க மூலமாக தணிகாச்சலத்துக்கு தெரிஞ்சு போச்சு. தணிகாச்சலத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு என்று கூறவும் மாதவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அதற்குள் பார்வதி, நீ என்னடா சொல்கிற? குடும்பம் நல்ல குடும்பம், நமக்கு தூரத்து சொந்தம் வேற, நமக்கு பெண் கொடுக்க ஆர்வமாகவும் இருக்காங்க. இதைவிட நல்ல இடம் நமக்கு அமையாதுடா என்று அவனை சம்மதிக்க வைப்பதில் குறியாக இருந்தார் பார்வதி. அவர் மேலே ஆர்வமாக பேசிக்கொண்டே இருக்க பொறுக்க முடியாமல், அம்மா அவசரப்படாதீங்கம்மா, முதலில் உங்கள் 60ஆம் கல்யாணத்தை பண்ணலாம், அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பற்றி பேசலாம், பொறுமையாக இருங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கணும் இல்லையா? நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் என்றார் பார்வதி. சரி, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை, ஜோசியர் சொன்னாருன்னு. அவசரப்படாதீங்க, நான் சென்னைக்கு கிளம்பணும் என்று கூறி அவர்களிடம் இருந்து நழுவி சென்றான். அண்ணா நகரில் ஒரு ஹோட்டல் முன்பு காரை நிறுத்தினான் மாதவன். ரிசப்ஷன் சென்று சாவியை வாங்கியவன், அப்பா நீங்கள் இந்த ரூமுக்கு போங்க, நான் பக்கத்தில் கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன். சரி மாதவா என்று கூறியவர் அந்த அறைக்கு சென்றார். மாதவன் 1 மணி நேரத்தில் திரும்பினான். 6:30 மணிக்கு எழுந்த மாதவன், காலை 6:30 மணிக்கு எழுந்த மாதவன், அப்பா நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றான். நாம் பார்க் போகலாம் என்று மதுமிதா கீதாவை அழைத்து கொண்டு பூங்காவிற்கு வந்தாள். இருவரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்தனர். அன்னிக்கு கத்தியையும் இரத்தத்தையும் பார்த்த அதிர்ச்சியில் நீ மயங்கி போய் விழுந்துட்ட. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா என்று அன்று நடந்ததை கூற ஆரம்பித்தாள் கீதா. மதுமிதா மயங்கி விழுந்ததை கண்ட கீதா அவள் அருகில் சென்று அவளை மது மது என்று அழைத்து எழுப்ப முயன்றாள். மதுமிதாவின் நெற்றியில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் கீதா. அப்போது சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த ஆண்கள் கூட்டத்திலிருந்து ஒருவன் இவர்களை நோக்கி ஓடி வந்தான். கீழே கிடந்த மதுமிதாவை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டான். யாராவது ஒரு துணி கொடுங்க என்று அந்த கூட்டத்தில் துணியை வாங்கி அவள் நெற்றியில் கட்டினான். பிறகு அவளை தூக்கி கொண்டு அந்த திருவிழா நடந்து கொண்டிருந்த தெருவில் யாராவது ஆட்டோ பிடிங்க என்று கத்துக்கொண்டே ஓடினான். அந்த தெருவில் ஒரு ஆட்டோ கூட அப்பொழுது இல்லை. அந்த நீண்ட தெருவினை அவன் நீண்ட கால்களால் வேகமாக ஓடியபடியே கடந்தான். கீதாவால் அவன் அளவிற்கு ஓட முடியவில்லை. பிறகு அந்த தெருமுனையில் இருந்த ஆட்டோ ஒன்றில் மதுமிதாவை உட்கார வைத்துவிட்டு அவனும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தாள்.
பிறகு அதே ஆட்டோவில் ஓடி வந்து கொண்டிருந்த கீதாவிடம் சென்று அவளையும் ஏற்றி கொண்டான். அண்ணா, இங்கே ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு என்று பதட்டத்துடன் கேட்டான். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு என்றான் அந்த ஆட்டோக்காரன். அண்ணா, அங்கே சீக்கிரமாக போங்க என்று அவனை அவசரப்படுத்த ஆட்டோக்காரன் விரைவாக அந்த மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையில் இறங்கிய அவன் மதுமிதாவை மீண்டும் தூக்கி கொண்டு அந்த மருத்துவமனைக்குள் ஓடினான். டாக்டர், இந்த பொண்ணுக்கு நெற்றியில் வெட்டுப்பட்டு இருக்கு, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று அவசரப்படுத்தினான். வெட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கீங்களா என்று கேட்டார் அந்த மருத்துவர். போலீஸ் கேஸ் கொடுக்க இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடுவோம், ப்ளீஸ் டாக்டர், இங்கே பாருங்க எப்படி ரத்தம் போயிட்டு இருக்கு என்று காட்டினான். அதில் மனமிறங்கிய அந்த மருத்துவர் சரி வாங்க என்று ஒரு அறையை காட்டினார். அவன் அவளை அந்த அறையில் படுக்க வைத்தான். நர்ஸ் என்று மருத்துவர் அழைக்க ஒரு நர்ஸ் அங்கு வந்தார். மருத்துவர், நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கீதாவையும் அவனையும் வெளியே அனுப்பினார். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியில் வந்தார். அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு கட்டு போட்டு இருக்கிறோம், அதிர்ச்சியில் மயங்கி இருக்காங்க, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நர்ஸ் வந்து அவங்க கழுத்தில் வழிந்து கரையாக இருக்கும் இரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. யாராவது ஒருத்தங்க இங்கே இருங்க, இன்னொருவர் இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க என்று ஒரு சீட்டை கொடுத்தார் மருத்துவர். அவன் தன் சட்டை மற்றும் பேண்ட் பைகளை தொட்டு பார்த்தான். அதில் ஒன்றும் இல்லை. அவனிடம் பணம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட கீதா தனியாக மதுமிதாவை முன்பின் தெரியாத இவனிடம் விட்டு செல்ல மனமில்லாமல் தயங்கினாள். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் கண்ணில் வலி தெரிந்ததை தவிர கள்ளத்தனம் தெரியவில்லை. அப்பொழுது நர்ஸ் உள்ளே வந்தார். அவரிடம் சென்று, நான் வரும் வரை இங்கேயே இருங்க என்று கூறிவிட்டு சென்றாள் கீதா. மருந்தை வாங்கி கொண்டு அவள் அங்கு வந்தபொழுது அந்த அறையில் மதுமிதா மட்டுமே இருந்தாள். பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு சென்ற பிறகும் அங்கு நர்ஸ் இல்லாதது அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் அந்த நர்ஸ், சாரிமா, ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் போக வேண்டியதா போச்சு, இங்கே இருந்த அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அந்த பையன் எங்கே போனான் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் மதுமிதாவின் பெற்றோர்கள் அறைக்குள் நுழைந்தனர் என்று நடந்ததை சொல்லி முடித்தாள் கீதா. கீதா, நீதான் ப்ளூ ஷர்ட் போட்டு இருந்தவன் கத்தியை யாருக்கும் தெரியாமல் எடுத்தான்னு சொன்னேன். அப்புறம் அதே ப்ளூ ஷர்ட் போட்டு இருந்தவன் என்னை தூக்கிட்டு இங்கே வந்து அட்மிட் பண்ணினான்னு சொன்னேன். அப்போது 2 பேரும் ஒரே ஆளாக தானே இருக்கணும். மற்றவங்க எல்லாரும் வெறும் கையால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் யாருக்கும் தெரியாமல் ஒரு கத்தியை எடுத்து இன்னொருத்தனை குத்த நினைக்கிறான்னா அவன் கெட்டவனாகத்தானே இருக்கணும். ஆனால் நீ ஒன்று மறந்துட்ட, அவங்க அங்கே 2 பேர் ஒரே மாதிரி ப்ளூ ஷர்ட் போட்டு இருந்தாங்க. கத்தியை திருட்டுத்தனமாக எடுத்தவன் வேற ஒருத்தனாக இருக்கலாம் இல்லையா மது? அது சரி, நீ சொல்கிறது சரின்னு வச்சுக்கிட்டாலும் என்னோட நகை காணாமல் போனது ஹாஸ்பிட்டலில் தான். அங்கே அவன் மட்டும்தான் இருந்தான். அதுவும் திடீர்னு யார்கிட்டையும் சொல்லாமல் அவன் ஓடி போக என்ன ரீசன் இருக்க முடியும்? சொல்லு கீதா. அது அது அவனுக்கு வேற வேலை ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது எமர்ஜென்சி என்று முடிக்க முடியாமல் தடுமாறினாள் கீதா. பாத்தியா கீதா, நீ ஏன் தடுமாறுற? சரி மது, அங்கே நடந்ததை வச்சு பார்த்தா அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அவன் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரிய வந்தா அதுக்கப்புறமும் நீ அவனை வெறுப்பாயா? தப்பு அவன் மேலே இல்லைன்னு தெரிஞ்சா நான் ஏன் அவனை வெறுக்க போறேன் என்று மதுமிதா கூறவும் கீதா அவளை உற்று பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற கீதா? ஆனால் தப்பு அவன் மேலே இல்லைன்னு நீ இல்லை, வேற யாராவது ஏன் அவனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்றாள் உறுதியாக. என்னடி சொல்கிற என்று புரியாமல் கேட்டாள் கீதா. எனக்கு ப்ரூவ் பண்ணணும், அவன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணினால்தான் நான் நம்புவேன். சும்மா வாயால் சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன் என்றாள் மதுமிதா திட்டவட்டமாக. இவர்கள் பேசி கொண்டிருந்ததை அதே பூங்காவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த அவன் கேட்டான். இவ்வளவு நாட்களாக இவள் நம்மை வெறுக்கிறாளே என்று நினைத்து கவலையுடன் இருந்த இவனுக்கு இப்பொழுது அவன் மீது தவறில்லை என்று அவளுக்கு தெரிய வந்தால் வெறுக்க மாட்டாள் என்று தெரிந்தது. ஆறுதலாக இருந்தது. ஆனால் அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபிக்க இப்போது அவனால் முடியாது என்று நினைக்கும்போது
வருத்தமாக இருந்தது. எனினும் அவள் கூறிய நகையை பற்றி அவனுக்கு எதுவும் புரியவில்லை. மது, சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிடு. அப்படி இல்லைனா நாளைக்கு பண்ணிக்கலாம், சரியா என்று கேட்டுக்கொண்டே அறைக்கு வந்தார் வள்ளி. அப்போது அவள் மடித்து வைத்திருந்த புடவையை பார்த்தார். மது, இந்த புடவை ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பிளெயின் க்ரீன் புடவையை இவ்வளவு அழகாக மாற்றியிருக்க. இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் இந்த ரெட் கலர் ஸ்டோன் ரொம்ப அழகாக இருக்குது. நீ கூட இந்த மாதிரி ஒரு புடவை ரெடி பண்ணி வச்சுக்கோ என்று அவளது திறமையை பாராட்டிவிட்டு சென்றார். சின்ன வயதிலிருந்து குழந்தைகள் எது செய்தாலும் அதனை அந்த வீட்டு பெற்றோர்கள் எப்பொழுதும் பாராட்டுவர். அது குறையுடன் இருந்தாலும் அதில் இருக்கும் குறைகளை மெல்ல அவர்கள் மனம் நோகாதவாறு எடுத்து கூறி பாராட்டிவிட்டு தான் செல்வார்கள். குளித்து முடித்து தன் பெட்டியை திறந்தான் மாதவன். அதில் இருந்த பேண்டை எடுத்து அணிந்தவன் சட்டையை பார்த்தான். பார்த்தவன் அதிர்ந்தான். பெட்டியில் அவன் அன்று திருவிழாவில் அணிந்திருந்த நீல நிற சட்டை இருந்தது. ஐயோ, அம்மா இந்த ஷர்ட்டையை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸில் அவள் என்னை பார்த்தா ஒருவேளை கண்டுபிடிச்சி விடுவாளோ? நம்ம பிளான் படி நாம் வேற சூளைமேடு வேற போக வேண்டியிருக்கு. என்னடா மாதவா, உனக்கு வந்த சோதனை. ஒழுங்காக நீயே ட்ரெஸ் எடுத்து வைத்திருக்கலாம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். பிறகு சரி, நம்ம பிளானில் அவளை பார்க்கிற ஐடியா இல்லையே, சமாளிப்போம் என்று நினைத்தவன் திருமண விழாவிற்கு சென்றுவிட்டு அப்படியே சுதாராணியை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தான். சரி, கிளம்பலாமா என்று கேட்டாள் சுதாராணி. இல்லை சுதா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், சாயந்தரம் போகலாம் என்றான் மாதவன். அப்படியா? சரி மாதவா, நல்லதா போச்சு. இன்னைக்கு கிருத்திகை ஊரில் இருந்தா நான் கோயிலுக்கு போயிருப்பேன். பக்கத்தில் வடபழனி முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு போகலாம். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று படுத்தவன் அப்படியே உறங்கிவிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.